Hi brothers and sisters, welcome to this new video. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 15. நிஃப்டி மண்டே ஏன் ஏறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுங்கிறது நமது கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ், அதாவது இந்தியா S&P குளோபல் அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு ஏஜென்சி BBB மைனஸ்லிருந்து BBB ஒரு படித்தரம் மேலே ஏற்றி அவங்க இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். அது எப்படியெல்லாம் பாசிட்டிவ் ஆகுங்கிறது லாஸ்ட்டில் பார்ப்போம். சரி, தொடர்ந்து 6 வார சரிவுக்கு பிறகு இந்த சார்ட்டை மாத்திரம் பெருசு பண்ணிக்கிறேன். தொடர்ந்து 6 வார சரிவு. ரெட் கேண்டில் பாருங்கள், 1 2 3 4 5 6. இந்த கேண்டில் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஆனால் கிரீன் கேண்டில் போட்டிருக்குது நமக்கு பாசிட்டிவ். ஆனால் போன வாரம் ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, ரைட்டா? இதுவும் நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இந்த இருமல் போயிடும், சரியா? மன்னிக்கவும். ஆனால் 24,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஏன்? அதுக்கு ஒரு பாருங்க, இந்த 29 ஜூலை இந்த இடம் அந்த 20 ஹை பாருங்க, 25,000, அதாவது 24,800க்கு மேலே கூட க்ளோஸ் வைக்கல, ஹை போச்சு, கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சா. அப்புறம் 2 டிசம்பர் 2024 இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல 24,800 பக்கமாக வந்த உடனேயே மடமடன்னு கீழே எழுந்தது. அப்புறம் 9 செப்டம்பர்லையும் அதே தான். இந்த இடம் இந்த பாருங்க, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் 9 ஜூன் 2024 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்தது இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன், அதை நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவது, நான் அடிக்கடி சொன்னது தான், போன வாரத்தில் கூட சொன்னேன், இது டபுள் டாப்பாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் அழிச்சிடலாம், புதுசாக நம்ம போடுவோம். இந்த இடம் டபுள் டாப், இது ஒரு டாப், இது ஒரு டாப். டபுள் டாப் ஆக்ட் பண்ணிட்டா பேரலல் சேனல் கோடு போடுறேன், ஓகே? இப்போ டபுள் பாட்டம் டபுள் டாப். இப்போ இது இங்க வர்றதுக்கு முயற்சி எடுக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயா இருக்கு. ட்ரிபிள் பாட்டத்தை டச் பண்றதுக்கு முயற்சி எடுக்குதோ, அப்போ அது 22,000 தான் அதோடைய ட்ரிபிள் பாட்டம். ஆனால் அது நடக்கக்கூடாது, இங்கேருந்து மேலே போயிடணும். இருந்தாலும் நம்ம ப்ராடர் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியம், ஒரு வீக்லியில், சரியா? சரி, இது இல்லாமல் இப்போ நம்ம நடந்து முடிந்தது என்னன்னு பார்த்துட்டு, நடக்க போகிறது என்னன்னு பார்த்துட்டு, டெக்னிக்கலாக பார்த்துட்டு எல்லாமே பார்ப்போம். நடந்து முடிஞ்சது, ட்ரம்புடைய தாரிஃபு பல குழப்பங்கள் ஏற்பட்டது. எஃப்ஐ கண்டினியூவாக செல் பண்ணது. பாகிஸ்தான் முனீர் சில தேவையில்லாத வார்த்தை சொன்னது, இந்தியா அதுக்கு பதில் பேச்சு நடத்தினது. அப்புறம் சைனா நம்ம கூட நல்லுறவு, இந்தியா சைனா ஒரு நல்லுறவு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இது போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்து முடிந்தது. நடக்க போகிறது ஈவெண்ட்ஸ் ட்ரம்ப்புடைய புத்தின் மீட்டிங் இன்னைக்கு 15th அன்னைக்கு, அது நல்லதாக நடக்கும்னு நினைப்போம். அதே மாதிரி 20th ஆகஸ்ட் இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன், யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன், அப்புறம் இந்தியாவுடைய M3 மணி சப்ளை இருக்கு, அப்புறம் யூஎஸ்டைய FOMC மீட்டிங் இருக்கு. இது முக்கியமானது. FOMC மீட்டிங் மினிட்ஸ், இதில் ரேட் கட்டு வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இது வேர்ல்டு மார்க்கெட்டும் சரி, US மார்க்கெட் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. நம்பர் 1 முக்கியமான விஷயம், ரைட்டா? அப்புறம் 21 Thursday இந்தியா S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI இருக்கு. அப்புறம் S&P குளோபல் சர்வீசஸ் PMI இருக்கு. அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் PMI இருக்கு. அப்புறம் இதில் யூஎஸ்ல அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இருக்கு. அப்புறம் பில்பேடியா அந்த டேட்டா வரேன் இருக்கு. அப்போ யூஎஸ்ல S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, அப்புறம் S&P குளோபல் சர்வீசஸ் PMI யூஎஸ்ல வர வேண்டியிருக்கு. அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் அந்த டேட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஃப்ரைடே, அடுத்த வாரம் ஃப்ரைடே 22 ஜெர்மனுடைய GDP வர வேண்டியிருக்கு. இதுதான் அடுத்த வாரத்தில் முக்கியமான ஈவெண்ட்ஸு. எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பார்த்துட்டு மற்றது பார்ப்போம். எஃப்ஐ பாருங்க, கண்டினியூவா செல்லிங்,
இந்த கடைசி நாள் கூட 1426 வித்திருக்காங்க. மொத்தம் 24,191 கோடிக்கு வித்திருக்காங்க. போன மாசத்துல 47,661 கோடி. இப்படியே கண்டினியூ ஆனா போன மாசத்தை விட அதிகமாக வித்துருவாங்க தெரிகிறது. ரைட்டா? ஓகே, எஃப்ஐடிஐ விற்கிற சைடு இருக்காங்க. சாரி, எஃப்ஐ. இப்போ கோல்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். கோல்டு அதே தான் 3345 இருக்கு. 3500 தான் லைஃப் டைம் ஹை. இது வந்து ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன், கன்சால்டேஷன் நடக்குது. சரியா? அடுத்தது சில்வர் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ் பக்கம் போக முடியாமல் மறுபடியும் கீழே தள்ளப்பட்டிருக்கு. 38.03, 39.502 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கிறது பிட்காயின். 1,24,517. இந்த இடம் பாருங்க, அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டுச்சு. இப்போ 1,19,147 ட்ரேட் ஆகுது. முந்தைய 1,23,236 ஹிட் பண்ணி இப்போ புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணியிருக்கு பிட்காயின். யூஎஸ் ஆயில் 63.65. சரி, இப்போ சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம மண்டே என்ன நடக்கலாங்கிறதுலாம். இப்போ வந்து அதாவது அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, புத்தின் ஓன் மெஸ் அரவுண்ட் மீ அப்படிங்கிறார். அதாவது புத்தின் என் பேச்சு, அவர் சொல்றது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, என்னுடைய பேச்சு கேட்காம என்னை எதிர்த்துக்கிட்டு இது பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது. ரஷ்யா என்ன சொல்றதுன்னா, ரஷ்யா வந்து ஈரான் கிடையாது, நீங்க பேச்சையெல்லாம் கேட்கறது பயப்படுறது இது சொல்லிட்டு ஈரான் அவங்க எதிர்த்தாக்கல் பண்ணாங்க, அது வேற விஷயம். ஆனால் இவங்க சொல்றாங்க. அப்போ பேச்சு வார்த்தைகள் இப்படி போயிட்டு இருக்கு. சரி, ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, புத்தினை நம்பாதீங்க, டோன்ட் பிலீவ் புத்தின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விட்டாரு. அப்போ 3 பேருமே மாற்று கருத்துக்கள்ல இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு புத்தின் ஹைல்ஸ் ஹீரோயிக் நார்த் கொரியா ட்ரூப்ஸ். தி கார்டியன்ல வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த நியூஸ் விட வர வேண்டியது அவசியம் இல்லை. நார்த் கொரியா ரெடியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இதெல்லாம் வந்து ட்ரம்ப்பு, புத்தின், ஜெலன்ஸ்கி, நார்த் கொரியா இந்த விஷயங்கள். ஏற்கனவே சைனா இந்தியா டாரிஃப்னால சேர்ந்து நல்ல ஒரு நெருக்கத்துக்கு உருவாக்கியிருக்கு. இது ரஷ்யா ஆயில வாங்கினீங்கன்னா டாரிஃபு, ஈரான் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் அந்த பக்கம் போகுது. 32 பேர் இப்போ கொல்லப்பட்டதாகவும், பசினால் 4 பேர் இறந்ததாகவும் அல்ஜசீரால நியூஸ் வந்திருக்கு, காசால. சரியா? சரி, இப்போ வந்து நிமிஷா பிரியா ரொம்ப நாளா நியூஸ் சொல்லாமல் இருந்தோம்ல, இப்போ லேட்டஸ்டா கோர்ட்ல கவர்மெண்ட் சொல்லதாக சொல்லப்படுது. நோ இமிடியேட் த்ரெட் ஆஃப் நிமிஷா பெரியா எக்ஸிகியூஷன் இன் ஏமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போதைக்கு -பாயிண்ட் இல்லை. ரைட்டா? சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்துடலாம். நிஃப்டிக்கு 3 சான்சஸ். ஒன்று, ரஷ்யா ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடிந்தால், ஏற்கனவே S&P கிரேடை வந்து கூட்டியிருக்காங்க, இதையெல்லாம் வச்சுட்டு நமக்கு வந்து S&P குளோபல் கிரேடை கூட்டியிருக்காங்க. இப்போ ரஷ்யா ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நல்லபடியாக அமைஞ்சா ராக்கெட் வேகத்தில் மார்க்கெட் திரும்பிடும். அப்படி இல்லாமல் பேச்சுவார்த்தை தோல்வி ஏற்பட்டு இல்லை பிரச்சனை முத்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டு வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். எதுனா நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி.